ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை மலை போல நினைக்கிறாயோ, எந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதைவிட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல என்று நினைக்கிறாயோ, அந்த விஷயத்தில் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று வருந்துகிறாயோ, அந்த விஷயம் கூடிய விரைவாக சுபமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. யார் யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் நுழையலாம் என்று முயற்சி செய்த பொழுதும் நான் யாரையும் நுழைய விடவில்லை. எல்லா நிமிஷத்திலேயும் உன்னை பத்திரமாகவே பார்த்து கொண்டேன். காரணம், என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையும் என்னுடைய பிள்ளை என்ன நினைக்கிறாளோ அது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே. என்னை அனைவருக்கும் பிடிக்குமா என்று கேட்டால் தெரியாது. ஏனென்றால் சிலருக்கு நான் எதையும் செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான், ஒரு அளவு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா தெய்வமும் செய்யும். உன்னுடைய முகத்துக்கு நேராகவே நிறைய பேர் நீ ஏன் சாயை வணங்குகிறாய் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ பதிலும் கொடுத்திருக்கிறாய். இப்பொழுது நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சில சமயத்தில் நீ கூட எனக்கு சாய் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கிறாய். அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். இந்த பிள்ளைக்கு என்னென்னவோ செய்கிறோம், ஆனால் இந்த பிள்ளை ஒன்றுமே செய்யவில்லை. சாய் நம்மை பழி வாங்குகிறார் என்று நினைக்கிறதே என்று. அம்மா, நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். என்ன தெரியுமா? உன்னுடைய பங்கு எனக்கு தேவை. உன்னுடைய பங்கிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து வைத்து பார். ஒரு அடி நீ எடுத்து வைத்தால் 1000 அடிக்கு நான் உதவுவேன். நான் உதவாத ஒரு தெய்வம் அல்ல. நீங்கள் வணங்கும் தெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். எந்த தெய்வமும் தன்னை நம்பி வந்த பக்தர்களை தனியாக விடாது. ஆனால் இங்கு அவசரம், எல்லாவற்றுக்கும் அவசரமாக இருப்பதினால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தெய்வம் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது. அந்த எண்ணங்களை முதல் தூக்கி எறியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் படி எல்லாம் சரியாக தான் நடக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. நீயே உற்று பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று? நீ ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்கும். எல்லா நிலையிலும் உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் நடந்துதான் இருக்கிறது. ஆனால் என்ன, கொஞ்ச கால தாமதம் ஆகிவிட்டது. இதனாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் செய்ய மாட்டேனோ என்ற ஒரு எண்ணமோ தோன்றிவிட்டது. அம்மா, யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமையாக எது செய்தாலும் அது நிலையானதாகத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே தவிர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுத்ததே கிடையாது. பல பேருக்கு மத்தியில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று போராடுகிறேனே தவிர பல பேருக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை சாய்த்து விட வேண்டும் என்று நான் நினைத்தது கூட கிடையாது. இதுதான் இந்த சாய். ஒரு அம்மா நல்லா செய்வார், ஆனால் அந்த பிள்ளைகள் எனக்கு எங்க அம்மா என்ன மட்டும் பாரபட்சமாக பார்க்கிறார்கள். என்னுடைய அக்காவை நன்றாக பார்க்கிறார்கள், தம்பியை நன்றாக பார்க்கிறார்கள், ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படி பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி மனதில் கஷ்டப்படுவீர்கள் அல்லவா? அதே மாதிரிதான் அவனை சாய் நன்றாக வைத்திருக்கிறார், கெட்டவனை நன்றாக வைத்திருக்கிறார், நல்லவனை நன்றாக வைக்கவே இல்லை. என்னை மட்டும் ஏன் இந்த கடவுளுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். அதே மாதிரிதான் அம்மா எப்படி எல்லா குழந்தையையும் ஒன்றாக பார்ப்பாளோ, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இதுதான் வசதி இல்லை என்று பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எப்படியெல்லாம் ஒரு பிள்ளையை அழகான ஒரு பாதைக்கு கொண்டு வருவாளோ அதே மாதிரிதான் இந்த சாய். பணக்காரன் ஏழை இப்படி எல்லாம் பார்ப்பதும் கிடையாது. அதே நேரம் இவன் நல்லவன், இவன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்காக இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நாள் வந்துவிட்டது. அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய பக்கத்தில் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எல்லா நிமிஷத்திலேயும்
உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யத்தான் போகிறேன். புரிந்ததா? இப்பொழுது கூட சாய் என்னிடம் பாரபட்சம் பார்க்கிறார். சாய் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. இந்த சாய் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பவனும் அல்ல, யாரையும் கஷ்டப்படுத்துபவனும் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் தான். அதற்காக அவர்கள் வாழ்க்கையை புரிய வைக்கிறேன். இதுதான் அம்மா உன்னுடைய வாழ்க்கை, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று உங்களுடைய வாழ்க்கையை நான் புரிய வைக்கிறேனே தவிர மற்றபடி கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்கள் எல்லாம் தேவையே இல்லாமல் குழம்பி தவிக்காதீர்கள். நீங்கள் குழம்பி தவித்தீர்கள், ஆனால் எனக்கோ நிம்மதியே இல்லை. நீங்கள் குழம்ப நான் என்னமோ தவறு செய்து விட்டேனோ, என்னுடைய பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது. நான் கஷ்டப்படுத்துவோனே அல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பவன் தான் நான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் புரிய வைத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் புரிய வைக்க ஒன்றுமல்ல. உன்னுடைய சொல்ல போனால் உன்னுடைய சொந்தங்கள் யார், உன்னுடைய பந்தங்கள் யார், உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள் யார், உன் வாழ்க்கை என்றால் என்ன, நீ யார் என்பது எல்லாவற்றையும் நான் புரிய வைத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உயர்ந்து விடுவாய். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒவ்வொன்றாக கிடைக்கும். சீக்கிரமாக பார். நீ எதை நீ என்னிடம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அந்த விஷயமும் சுலபமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அற்புதமாக உனக்கு கிடைக்க போகிறது. ஆளுக்கால ஒவ்வொன்று சொன்னாலும் நீ மட்டும் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள். நமக்காக நம் அப்பா இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க 1000 பேர் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவது ஒன்றே ஒன்றுதான். நமக்கு தேவையானது கிடைத்தால் போதும். நீ இப்படிதான் நினைப்பாய். அதை சில பேர் சுயநலம் என்பார்கள். என்ன இவளுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று வேண்டுகிறாள் என்று. ஏன் நீ அப்படியாவது வேண்டுகிறாய்? ஆனால் சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் நீயே சொல் பார்க்கலாம். நான் நன்றாக இருந்தால் போதும், வேறு யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. இதைதானே வேண்டுகிறார்கள். அப்படியெல்லாம் நீ வேண்டவில்லையே. உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வேண்டுகிறாய். இதனால் எந்த தவறுமே அல்ல. புரிந்ததா? இன்பமான நாட்களோ துவங்கும் நேரம் வந்துவிட்டது. அற்புதமான நாட்களோ உன்னுடைய வாழ்க்கையில் கொட்டும் நேரம் வந்துவிட்டது. எதையும் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான தீபத்தை நான் ஏற்றவும் போகிறேன். அலட்சியம் மட்டும் வேண்டாம். இந்த விஷயம் நடக்கவில்லையே, அந்த விஷயம் நடக்கவில்லையே என்று அலட்சியம் என்றும் வேண்டாம். அலட்சியத்தை காட்டாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சுதாரிப்போடு இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருப்பீர்கள். நீங்கள் இன்பமாக இருந்தால் உங்கள் குடும்பம் இன்பமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கும் தெய்வங்கள் அனைவரும் இன்பமாக இருக்கும். எல்லா விதத்திலும் கஷ்டம் கஷ்டம் என்று அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்காது. ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் சக்திகளை கொடுக்க அது மேலும் மேலும் வலிகளை தான் உங்களுக்கு கொடுக்கும். இன்பத்தையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் வழியை பாருங்கள். இன்பம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரும். எல்லா நிமிஷத்திலேயும் உங்களுடைய ஏற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். நான் இன்று உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை மனதால இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும். சந்தோஷத்திலேயும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கஷ்டம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் தொடராது. நீ இப்பொழுது உன்னை குறித்து வைத்துக்கோ. இந்த நேரத்தில் சொல்கிறேன், எதை நீ ரொம்ப நாளாக என்னிடம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டாயோ அது கூடிய விரைவில் சத்தமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா ஐஸ்வர்யங்களும் உனக்கே கிடைக்கட்டும்.
யோகங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.